ஹலோ எவ்ரிவன். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க, ஹேர் க்ரீம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நான் ஹேர் க்ரீம் யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மசாஜர் வச்சு மசாஜ் பண்ணிக்கிறேன். மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்க சிக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் கேச்சர் போட்டுட்டு அப்படியே ஹேரை விட்டுருவேன். நல்லா எண்ணெய் ஒரு 1/2 அன் ஹவர் தலையில் இருக்கிற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது லாரியல் ப்ரொஃபஷ்னலோட அப்சல்யூட் ரிப்பேர் ஷாம்பு. ஸோ இந்த ஷாம்பு தான் நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த ஷாம்பு ஒரு மக்கில் போட்டு ஷாம்பு எடுத்துப்பேன். ஷாம்புவை எடுத்துகிட்டு இதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்பேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஹேர் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் எப்போவுமே இந்த மாதிரி அப்சைட் டவுன் இந்த மெத்தட் தான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இப்படி குனிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஷாம்புவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மிக்சரை அப்படியே தலையில் ஊற்றி லைட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே நார்மல் வாட்டர் ஊற்றி நல்லா இதை ஷாம்புவை ரின்ஸ் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஸோ எதுக்காக ஷாம்பு தண்ணியில் கலக்கிறேன் அப்படின்னா, ஷாம்பு அப்படியே கான்சென்ட்ரேட்டடாக நம்ம ஹேரில் படும்போது நம்ம ஹேருக்கு நிறைய டேமேஜ் ஆகுமா. ஸோ அது தண்ணியில் நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா தண்ணியில் மிக்ஸ் ஆகிறதுனால அந்த டேமேஜ் நம்ம ஹேருக்கு கம்மியாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் இதுலேயோ படித்தேன். ஸோ அதனால் நான் எப்போவுமே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் ஷாம்பு அப்ளை பண்ணுவேன். அப்படியே அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஷாம்பு அப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறதுனால அப்படியே ஊற்றுனீங்கன்னா ஹோல் ஹேருக்குமே ஷாம்பு போயிடும். ஸோ அது ரொம்ப ஈஸியாக கூட இருக்கும். நீங்கள் இதுவரையிலும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போது நான் ஷாம்பு போட்டு அதை தலையை அலசி முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தலையில் இருக்க எல்லா தண்ணியுமே எடுக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு டவல் எடுத்துக்கோங்க. ஒரு டவலை எடுத்துட்டு அதை இந்த தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி இன்னும் முடி இருக்கு இல்லையா, அதில் நல்லா அந்த இப்போ நான் பண்ணுற மாதிரி நல்லா அமுத்தி ஹேரு கீழே வரலும் அமுத்தி எடுத்துகிட்டு போங்க. நல்லா திக்கான டவல், தண்ணி ஈஸியாக அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா அது இன்னுமே ரொம்ப சூப்பராக உங்கள் முடியில் இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சிரும். ஸோ இப்போ இது முடியில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமலாம் நம்மளால் பண்ண முடியாது. ஹேர் வாஷ் பண்ணுறீங்க, ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஈரத்தலையை முடிஞ்ச வரலும் தண்ணி டவல் வச்சு முடிஞ்ச வரலும் தண்ணியை நல்லா எடுக்கிறீங்க. அதுக்கப்புறமா இந்த ஹேர் க்ரீம் இது அதே ஷாம்போடது லாரியல் ப்ரொஃபஷ்னலோட அப்சல்யூட் ரிப்பேர் ஹேர் க்ரீம். ஸோ இந்த ஹேர் க்ரீம் இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல க்ரீம் மாதிரி இருக்கும். நீங்கள் கையில் எடுத்தீங்க அப்படின்னா கீழெல்லாம் விழாது, அப்படியே உங்கள் கையிலேயே நிற்கும். இந்த மாதிரி க்ரீம் மாதிரி இருக்கும். இதை எடுத்துகிட்டு மேலேருந்து கீழே வரையிலும், அதாவது உங்களோட தலைக்கு மேலே இருக்கிற ஹேர்லேருந்து கீழே டிப் வரலும் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஸ்கேல்பில் படுற மாதிரி இதை அப்ளை பண்ண மாட்டேன். மேலே இந்த முடியிலேருந்து கீழே வரைக்கும் தான் அப்ளை பண்ணுவேன். நல்லா உங்களுக்கு முடி ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னா நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா முடிக்குமே படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் முடி லைட்டாக தான் ட்ரையாக இருக்கும் அப்படின்னா இது நீங்கள் கம்மியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்பவே ட்ரையாக இருக்கும் அப்படின்றதுனால நான் மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் கை வழுக்கும், அப்படியே முடி ஃபுல்லாக அப்படியே வளன்னு ஆகிடும். ஸோ இப்போ ஒரு சைடு நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு சைடு நான் இன்னும் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலை. நீங்கள் இதை அப்ளை பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஹேர் க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறீங்க, ஹேர் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் தலையை சீவுறீங்க, ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம்னா உங்களுக்கு பெருசாக முடி கொட்டாது. ஸோ இந்த மாதிரி நல்லா உங்கள் ஹேர் ஃபுல்லாகவே அந்த க்ரீம் படுற மாதிரி நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் பண்ணிக்கோங்க. அண்ட் இது முக்கியமான விஷயம், எந்த ப்ரொமோஷனல் வீடியோவும் கிடையாது, என்னோட சொந்த காசு போட்டு நான் வாங்கினது. எனக்கு இது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்றதுனால நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு அப்ளை பண்ணிவிட்டேன். அந்த ஹேர் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சைடு எவ்வளோ கர்லியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ 2 சைடுமே நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். அப்ளை பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் ஹேர் க்ரீம் இருக்குது அப்படின்னா அதை மறுபடியும் எல்லா ஹேருக்குமே அந்த க்ரீம் போகிற மாதிரி திரும்ப அப்படியே விரலை வச்சு நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கிறேன்.
ஸோ இன்னும் உங்களுக்கு வந்துட்டு எங்கேயாவது ஹேர் க்ரீம் அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவு நீங்கள் வந்துட்டு இந்த க்ரீமை அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவு வந்துட்டு உங்களுக்கு ஹேர் வந்துட்டு சாஃப்டாக இருக்கும் நல்லா. இதுக்கப்புறமா ஹேரை வந்துட்டு அப்படியே எடுத்து கட்டிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு அப்படியே விட்டுருங்க. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா முடியை வந்து அலசிக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெறும் நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி அப்படியே தலையில் தண்ணி தான் ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக வந்துட்டு அந்த கண்டிஷ்னர்லாம் போகிற மாதிரி லைட்டாக வந்துட்டு தேய்ச்சி அதை எடுத்துருவேன். அவ்வளோதான் பண்ணுவேன். ஸோ பெருசாக வந்துட்டு எதுவுமே பண்ண மாட்டேன். அண்ட் நார்மல் தண்ணி தான், சுடு தண்ணி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சுடு தண்ணி சில் தண்ணி அந்த மாதிரி இல்லை. நார்மல் வாட்டர் போட்டு இந்த மாதிரி முடியை வந்துட்டு நல்லா அலசிக்கோங்க. நீங்கள் அலசி முடிச்சிங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். பயங்கர சாஃப்டாக இருக்கும் உங்களோட ஹேரு. அப்படியே உங்களுக்கே தொட்டால் இதுதான் நம்ம ஹேரா அப்படின்ற மாதிரி இருக்கும். ட்ரையான ஹேர் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த குளிச்சுட்டு இந்த ஹேரை வந்து தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையெல்லாம் குத்தும், அந்தளவுக்கு ஹேர் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க, இந்த ஹேர் க்ரீமை யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஹேர் வந்து செம்மையாக இருக்கும். அப்படியே அப்படியே வழுக்கும், வளன்னு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி ஹேர் க்ரீம் வந்துட்டு நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ குளிச்சுட்டு வந்தாச்சு. நல்லா தலையை வந்துட்டு டவல் வச்சு தொடச்சிட்டேன். ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே சாஃப்ட்னஸ் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ ஹேர் காஞ்சதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஹேர் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆகும் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. உங்கள் ஹேர் வந்து நல்ல கண்டிஷன் ஆகும், நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ என்னோடய பிக் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு என்னோடய ஹேர் வந்து ட்ரையாக இருக்குது அப்படின்னு. இப்போ எந்த அளவு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ உங்கள் ஹேர் ட்ரை ஹேர்னால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேரே வந்துட்டு சாஃப்டாகும், பயங்கர சாஃப்டாகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.